ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 7 நாளைக்கு 7 விதமான ஆரோக்கியமான டீ ரெசிபீஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே கோல்டு இருக்கிறவங்களாம் இது போன்ற டீயை நம்ம தினம் எடுத்துகிட்டே வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு கம்மியாகும். அதே மாதிரி வெயிட் கம்மி பண்ணுறோம்னு நினைக்கிறோம் கூட டீயை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு வெயிட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற கார்டன் வீடியோஸ் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு செம்பருத்தி டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6லேருந்து 7 பூ எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு சுக்கு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் பொடியாக இடிச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவில் இருக்க அந்த இதழ்கள் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 பேருக்கு நம்ம டீ ரெடி பண்ண போகிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பவுட்ரு பண்ண சுக்கு ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க. ஃப்ளேம் சிம்மில் இருக்கணும். இது ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செம்பருத்தி இதழ்கள்லாம் அதில் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அரை மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி டீ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், 3 பட்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாமே அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இடித்த பொருட்கள்லாம் அதில் போட்டு சிம்லி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏதாவது ஒரு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, கம்மியாகவே போடுங்க. மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா நம்ம சிம்லேயே கொதிக்க வைக்க போகிறோம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். சூப்பராக ஒரு மசாலா டீயும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது காஞ்ச நெல்லிக்காய் டீ ரெடி பண்ண போகிறோம். காஞ்ச நெல்லிக்காய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு சுக்கு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த நெல்லிக்காயில் இருக்க ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு இறங்கி கலர் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரைனா பனவெல்லம், பனங்கற்கண்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு சூப்பராக ஹெல்த்தியான ஆம்லெட் டீயும் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. அடுத்தது புதினா டீ நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது பொடியை கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்லி நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது ஒரு 20 ஃப்ரெஷ் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டீக்கு நான் தேன் ஆட் பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா டீயும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கொத்தமல்லி விதைகள் வச்சு டீ ரெடி பண்ண போகிறோம். கொத்தமல்லி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இடித்த தனியாவை சேர்த்து மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்.
டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ தனியா டீயும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது லெமன் டீ நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து போட்டுக்கோங்க. கூடவே 2 லவங்க பட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். டேஸ்ட்டுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண டீயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். லெமன் டீ இப்போ ரெடி பண்ணியாச்சு. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லெமன் டீ ரொம்ப நல்லது. கடைசியாக துளசி டீ நம்ம ரெடி பண்ண போகிறோம். துளசி இலைகள் ஒரு 20லேருந்து ஒரு 25 இலைகள் எடுத்துக்கோங்க. அது ஃப்ரெஷ்ஷான இலைகள் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது துளசி இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த இலைகளில் இருக்க ஜூஸ்லாம் உங்களுக்கு நல்லா இறங்கும். டேஸ்ட்டுக்கு தேன் இல்லை நாட்டு சக்கரை ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். துளசி டீ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக 7 விதமான 7 நாளைக்கு டீ ரெசிபீஸ் பார்த்தீங்க. டீ காஃபிக்கு பதில் நீங்கள் தினம் அதை காலைல குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த டீயை தேனோட குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.